உலக தமிழ் மக்கள் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள், ஜோதிட கணிப்புகள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஜோதிட கணிப்பு தான். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவுமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்திய பொதுத் தேர்தல் 2024. இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 19 ஆரம்பித்து ஜூன் 1 வரைக்கும் இந்தியாவில் பல கட்டங்களாக நடக்குது. இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 4 வெளியிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெற்று 2024 ஆட்சி அமைக்கிறாங்க, யார் பிரதமர் ஆகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த கணிப்பு முழுக்க முழுக்க ஜோதிடத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பு. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கிய கட்சிகள், நிறைய கட்சிகள் போட்டிட்டாலும் இந்த ரெண்டு கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சி தான் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒன்று பாஜக அல்லது காங்கிரஸ். முதல்ல நரேந்திர மோடி அவர்களோட ஜாதகத்தை பற்றி பார்க்கும்போது அவர் வந்து விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக லக்னம். சரிங்களா? இவர் ஜாதகப்படி இப்போ தசாபுத்தி அமைப்பில் பார்க்கும்போது அவருக்கு செவ்வாய் தசை போயிட்டு இருக்குது. அந்த செவ்வாய் லக்னத்தில் ஆட்சி பெற்றிருக்குது லக்னாதிபதி. ஸோ லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெறுறது வந்து ஒரு மிக மிக சிறப்பான அமைப்பு. அதே மாதிரி அவருக்கு இப்போ அந்த செவ்வாய் தசையில் சனி புத்தி போயிட்டு இருக்குது. அந்த சனி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் இருக்குது 1-10 சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 1-10ன்றது லக்னத்தையும் 10ன்றது பதவியும் குறிக்கும். ஸோ இந்த அமைப்பில் தசாபுத்திகள் போயிட்டு இருக்கிறதுனால மோடி அவர்களோட ஜாதகம் தசாபுத்தி அடிப்படையில் வலுவான நிலைமையில் இருக்குது. அதே மாதிரி கோச்சார் அமைப்பை பார்க்கும்போது இவரோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி போயிட்டு 10ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. இவரோட ஜென்ம சனியை கோச்சார சனி பார்க்குது. ஸோ அது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி இவருக்கு குரு இருக்கிற இடத்துக்கு அந்த சனி வந்திருக்குது. இவர் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா கும்பத்தில் குரு இருக்குது. ஸோ அந்த குரு இருக்கிற இடத்துல சனி வந்தது, அந்த குரு சனி சேர்க்கை வந்து நல்ல ஒரு மேன்மையான அமைப்பு தரும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இவரோட ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது மேஷத்தில் குரு போயிட்டுருக்காரு. ஸோ அது வந்து ஒரு சிக்கலான அமைப்பு. இருந்தாலும் இந்த மே 1 அந்த குரு பயிற்சி ஆகிறதுனால, அந்த குரு பயிற்சி ஆகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்குள்ளே போயிருந்தனால இவர் லக்னத்தையும் ராசியும் அந்த குரு ஒரு சேர பார்த்துரும். ஸோ அதனால் அந்த மே 1 பிறகு இவருக்கு வலுவான அமைப்புகள் வர காரணத்தினால இவரோட ஜாதகம் வந்து மிக மிக வலுவான நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ராகுல் காந்தி அவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது அவருக்கு ஜாதகம் நல்ல வலிமையான நிலைமையில் இருந்தாலும் அவருக்கு நடக்கிற திசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப சுமாராக இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி ஆயில் நட்சத்திரம் ராகுல் காந்தி. அவருக்கு இப்போ ராகு தசை ஆரம்பிச்சிருக்கு. அந்த ராகு தசையில் சுய புத்தி போயிட்டு இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேர் ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மோடி அவர்களோட ஜாதகம் வலுவான நிலைமையில் இருக்குது. ஆனால் ராகுல் ஜாதகம் மோசமாக இல்லைன்ற காரணத்தினால கடந்த 2019ஆம் ஆண்டு பொது தேர்தலில் பெற்ற வாக்குகள், அந்த பெற்ற இடங்கள் எண்ணிக்கையை விட கொஞ்சம் கூடுதலாக வாங்குவாங்க. ஆனால் நரேந்திர மோடி கண்டிப்பாக இந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக பதவியில் அமர்வார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தலைமையிலான அந்த திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா பெருவாரியான இடங்களில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். ஸோ இந்த 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலின் வெற்றியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக. ஸோ மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக பதவியில் அமர்வார். ஸோ ராகுல் அவர்களுக்கு அஷ்டம சனி போகிறதும் ஒரு மைனஸான அமைப்பு. இந்த கணிப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜோதிடத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பு. சரிங்களா? இந்த கணிப்பு கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு ஜோதிட கணிப்பு அல்லது ஜோதிட தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.